ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஸ்டெப் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரோம் கிளிக் பண்ணிக்கோங்க, டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க, லோக்கல் லாஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். லோக்கல் லாஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணோன்னா இந்த பேஜ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகணும். எல்லாருக்கும் டிஸ்பிளே ஆகுதான்னு பாருங்க. அண்ட் டிஸ்பிளே ஆகணும் பார்த்தீங்கன்னா இல்லை அப்ளிகேஷன்ஸ் FAQலாம் இருக்கும். அந்த அவுட் டு கைட்ஸ்லாம் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி இந்த கைடு யூஸ் பண்ணுறது அப்படி எல்லாம் வரும். அண்ட் நெக்ஸ்ட் PHP info அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். இதுதான் நம்மளுக்கு மெயின் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்மளோட விண்டோஸ் பேரு அண்டு பில்டு டேட்டு அண்ட் நம்மளோட சிஸ்டமு அந்த கம்ப்ளையர் என்ன இது அப்படின்னு கேட்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா Apache 2.2 ஹேண்டலர் அப்படின்னு இருக்கும். அண்டு வந்து பார்த்தீங்கன்னா இதை மெயினாக போய் பாருங்கள். லோக்கல் டிஸ்க் கீழே XAMPP ஃபைலில் வந்து PHPன்னு இருக்கும். அந்த PHPயில் .ini ஃபைல் இருக்கான்னு பாருங்கள். அது எப்படி பார்க்குறதுன்னு சொல்கிறேன். இப்போ நான் அந்த ஓப்பன் பண்ணிட்டு இப்போ PHPங்கிறது பாருங்கள் கான்ஃபிகரேஷன் செட்டிங். இதை நீங்கள் கிளிக் பண்ணோன்னே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நோட் பேடில் இது ஓப்பன் ஆகும். இப்போ நோட் பேட் ஓப்பன் ஆகும் பாருங்கள். இது ஜஸ்ட் ஒரு கான்ஃபிகரேஷன் தான். நம்ம இந்த மாதிரி ஓப்பன் ஆகுதான்னு செக் பண்ணிக்கிறோம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா PHP ஓப்பன் ஆகுது. ஓகே டன். இப்போ நம்ம பக்கவாக இருக்குது. ஸோ மினிமைஸ் பண்ணிடுங்க. அண்ட் தென் அகைன் குரோமுக்கு வாங்க. குரோம் வாங்கினா கீழே பார்த்தீங்கன்னா இங்கே கான்ஃபிகரேஷன் செட்டிங்ஸ்லாம் இருக்கும். அப்பாச்சி வெர்ஷன் எல்லாம் இருக்கும். அந்த வெர்ஷன் எல்லாம் பார்த்துக்கோங்க. இது வந்து சும்மா ஒரு ஜென்ரல் குவாலிஃபிகேஷன் மாதிரி தான். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா PHP my admin அப்படின்னு இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணணும். அதுக்கு முன்னாடி PHP இன்ஃபோனா என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. PHP இன்ஃபோவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா அதுவே தான் வரும். ஸோ அது அவுட் டு கைடு அண்டு இதுவும் முடிச்சுட்டு நம்ம இப்போ PHP my admin பார்க்கணும். வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா PHP my admin அப்படின்னு நம்ம அதை கிளிக் பண்ணோம்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் டினைடு அப்படின்னு வரும். ஏன் அது ஆக்சஸ் டினைடு அப்படின்னு வருதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இந்த SQL இருக்குது பார்த்தீங்களா, இது நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு நிறைய பேருக்கு ஸ்டாப்பில் இருக்கும். அதை நீங்கள் ஸ்டார்ட் கொடுங்க. ஸ்டார்ட் கொடுத்தோன்னே SQL ஆட் ஆகும். ஸோ இப்போ SQL ஆட் ஆகும்னா என்ன ஆகும்னா இந்த பேஜ் நீங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள். ரிஃப்ரெஷ் பண்ணோன்னே இந்த பேஜ் ஒர்க் ஆகும் பாருங்கள். இருங்க நம்ம நியூ பேஜ் ஓப்பன் பண்ணிடலாம். அண்ட் வந்து நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்தோன்னே என்னென்னா அலோ அப்படின்ற ஆப்ஷன் கேட்கும். ஸோ அந்த அலோ ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் கொடுக்கும்போது எல்லாருக்கும் கேட்கும். ஸோ இப்போ வேறு என்ன நம்ம ஸ்டார்ட் பண்ணால் கூட அது அலோ கேட்கும். ஸோ அலோ கொடுத்துருங்க. அண்ட் இப்போ கொடுத்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு நியூ டேப் கொடுத்தோம். பட் அது இன்னும் ப்ராசஸ் ஆகலை நினைக்கிறேன். ஓகே டேஷ்போர்டு வந்துச்சு. அண்ட் தென் PHP my admin இப்போ நம்ம கொடுக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அட்மின் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். பட் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அட்மின் பேஜ் ஓப்பன் ஆகாமல் இருந்துச்சு. ஏன் அந்த பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து SQL சிஸ்டமை ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். எல்லாருக்கும் ஸ்டாப்பில் இருக்கும். ஸோ ஸ்டார்ட் கொடுக்கணும். ஸ்டார்ட் கொடுத்தாதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரோம் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த லோக்கல் லாஸ்ட்டில் இதில் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ அப்படின்னு கொடுத்து நம்மளோட ஃபைலை வந்து போட்டு நம்ம வந்து அதை டிஸ்பிளே பண்ணி இது பண்ணிக்கலாம். கிரியேட் அப்படின்னு இருக்கும். இல்லை டேட்டா பேஸ்லாம் கொடுத்து நம்ம பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம இன்னொரு வீடியோவை பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணாலும் கீழே லிங்க் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காம பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மேலும் இது போல் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸை பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முக்கியமாக பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்க. Until then, bye.